எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன் சார் சூரத்தில் மட்டும் இந்த ஃபேப்ரிக்கு இதெல்லாம் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது? ஒரே வெரைட்டியில் இவ்வளோ கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா சார் டிசைன் இருக்கு பாருங்க. அதாவது ஃபேப்ரிக்கோட நகரத்துக்கு வந்திருக்கோங்க, சூரத் வந்திருக்கோம். சூரத்தில் இருக்கக்கூடிய மில்லில் டைரெக்டாக துணி எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க, இதெல்லாம் இது கிடையாது, சாரியோ சுடிதாரோ கிடையாது, ரா மெட்டீரியல் துணி. இது டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க மேனுஃபேக்சர்னால எப்படி வேணாலும் மாத்தி பண்ணி கொடுப்பீங்க. ஆமா சார், அது மாதிரி கஸ்டமர் கிட்ட அவங்க டிசைன் இருந்தாலும் நாங்க இங்க டிஜிட்டல் பிரிண்ட் செஞ்சு தரோம் சார். செக்ஷன்ல ஸ்டார்டிங் ரேட் சார் வெறும் 18 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18 ரூபா மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 rupees 2000 rupees எங்க வரைக்கும் வேணுமோ அங்க வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு சார். பாருங்க, எனக்கு ஒரு டவுட், அங்க என்ன செஸ் போர்டு மாதிரி நிறைய வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்னது? இதெல்லாம் செஸ் போர்டு இல்ல சார், இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் சார். அப்படியா? ப்ராஃபிட் உள்ள ஒரு செக்ஷன் இது. அப்படியா? பேரு வந்து ரன்னிங் மெட்டீரியல் ஃபேப்ரிக் செக்ஷன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அதாவது அதிகமா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய செக்ஷன்ல இப்ப நம்ம நிக்கிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் vlogs. இப்போ நம்ம சூரத்தில் பொதுவாக ஃபேப்ரிக்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயாரிக்கக்கூடிய இடமே சூரத்தில் தாங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் எங்கேயுமே கிடைக்கிது. இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் அங்கே சாரீஸாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மாதிரி ப்ராடக்டாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேப்ரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு மில்லுக்கே நம்ம இப்போ டைரெக்டாக வந்திருக்கோம். இவங்க கிட்ட என்னென்ன ஃபேப்ரிக் எந்தெந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபேப்ரிக்கில் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இன்னைக்கு நம்ம என்னென்ன காட்ட போறோம் மக்களுக்கு? நம்ம நிக்கிற செக்ஷன் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியா ப்ராஃபிட் உள்ள ஒரு செக்ஷன் இது. அப்படியா? பேரு வந்து ரன்னிங் மெட்டீரியல் ஃபேப்ரிக் செக்ஷன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அதாவது அதிகமா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய செக்ஷன்ல இப்ப நம்ம நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நோட் தி பாயிண்ட் மை லார்ட், பாத்துக்கோங்க. சொந்தமா ஸ்டிச்சிங் யூனிட் வச்சிருந்தா நம்ம இதுல வாங்கி வச்சு கட் பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சரி, அதை கட் பண்ணி கொடுத்து நம்ம கிட்ட தைக்க கொடுத்தா செகண்ட் லாபம் அதுக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஒரு புட்டிக் வச்சிருந்தா நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்ல நம்ம ஓன் கஸ்டமைஸ் டிசைன் ரெடி பண்ணி நம்ம புட்டிக்ஸ்ல டிஸ்பிளே பண்ணா அதுக்கு தேர்ட் லாபம். சூப்பர் சார். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட், அங்க என்ன செஸ் போர்டு மாதிரி நிறைய வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்னது? இதெல்லாம் செஸ் போர்டு இல்ல சார், இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் சார். அப்படியா? ஆமா, இது கஸ்டமர் எந்த துணியில சொல்றாங்களோ அந்த துணியில நீங்க சொல்ற டிசைன் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் செஞ்சு தரோம் சார். ஓ அப்படியா சார்? இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனா? இது ஒரு டிசைன் ஒரு துணி. சரி சரி, காட்டன், லிலோன், ரியோன் நாங்க சொல்லிதாங்க. ரைட். நான் இப்ப மறந்துட்டேன். என்னடா டிஃபரெண்டா இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஓகே. அது மாதிரி கஸ்டமர் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, புதுசா பார்க்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே சார் டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே சார். இது ஒரு பாக்ஸா பாத்தீங்களா? ஆமா, இது நம்பர்லாம் போட்டுருக்கீங்களே 22 30ன்னு. ஆமா, இதெல்லாம் வேற டிசைன், எல்லாம் நம்பர் டிசைனோட நம்பர் வச்சு ஒவ்வொரு டிசைனுக்கும் கலருக்கு ஒரு நம்பர் பேர் வச்சிட்டீங்களா? அது மாதிரி நம்ம கிட்ட பிளேன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. லிலன்ஸ்ல இருந்து, ரியோன்ல இருந்து, ஜிம்மிச்சூல இருந்து ஓகே நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது என்ன? காட்டன் இருக்கு, ரியோன் இருக்கு, ஆர்கன்ஸா இருக்கு, ஓகே, செமி லிலன் இருக்கு. அப்படி நான் ஷார்ட்ல சொல்ல வந்தா நம்ம கிட்ட பிளேன் ஐட்டம் ஷேட் கார்டும் இருக்கு. கஸ்டமர் ஏது ஐட்டம் சொல்றாங்களோ, எங்களுக்கு இந்த லீலன் துணியில இருக்குது டிசைன் எங்களுக்கு ஆர்கன்ஸால வேணும், ஆர்கன்ஸால பிடிச்சிருக்க டிசைன் எங்களுக்கு லீலன்ஸ்ல வேணும், அப்படி சொன்னாலும் நாங்க டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க மேனுஃபேக்சர்னால எப்படி வேணாலும் மாத்தி பண்ணி கொடுப்பீங்க. ஆமா சார், அது மாதிரி கஸ்டமர் கிட்ட அவங்க டிசைன் இருந்தாலும் நாங்க இங்க டிஜிட்டல் பிரிண்ட் செஞ்சு தரோம் சார். பாருங்க, இந்த ஃபேப்ரிக் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி. இது சார் 100% நேச்சுரல் கிரேப் பொசிஷன் பிரிண்ட் ஐட்டம். அப்படியா? இது ஒர்க்ல வேணா ஒர்க்ல தரும், பிளேன் ஐட்டம் வேணா பிளேனோ தரும். சூப்பரா இருக்கு சார். சார் இது என்ன சார், இது நேம் எக்ஸாக்ட்டா என்ன சொன்னீங்க? இது நேச்சுரல் கிரேப் பொசிஷன் பிரிண்ட். இங்க பாருங்களேன், அந்த டிசைனுக்கு மேல அப்படியே ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்டிச் பண்ணிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க. 100% பியூர் ஐட்டமா சார். சார் இதெல்லாம் என்ன சார் ரேட் மீட்டர்? ரேட் எல்லாத்துக்கும் வேற ரேட் சார். அப்படியா சார்? ஆமா. ஓகே சார், என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்க? இந்த செக்ஷன்ல ஸ்டார்டிங் ரேட் சார் வெறும் 18 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18 ரூபா மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 rupees 2000 rupees எங்க வரைக்கும் வேணுமோ அங்க வரைக்கும் நம்ம கிட்ட
எல்லா ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு சார். பாருங்க ஜிமிச்சு ஃபேப்ரிக்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. என்ன இது மாதிரி பாருங்க இது கிரன்ச்சி சில்க் ஐட்டம் சார். கிரன்ச்சி சில்க் ஐட்டம்ஸ்ல கட் ஒர்க் இருக்கு. சரி சரி borderல. சரி சரி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கோல்டன் ஜெரி பார்த்தா saree மாதிரி இருக்கு. saree இல்ல, இது ஃபேப்ரிக். இல்ல இது கட் பண்ணா சாரி ஆயிரும். ஓ அப்படியா? 6.30 மீட்டர் கட் பண்ணா சாரி ஆயிரும். பாருங்க ஃபுல்லா ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் சேரியா கூட வித்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சாரி போடலாம், குர்த்தி போடலாம், ட்ரெஸ் மெட்டீரியல் போடலாம். சரி 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 சரி. இது பாருங்க இது பனாரசி ஐட்டம் சார். ஓகே. இது நம்ம இந்த பட்டு பாவாடை மாதிரி தைப்புல border வச்சு மேல ஒரு ஜாக்கெட் மாதிரி வச்சு அதெல்லாம் ஐட்டம்ஸ் ரெடிமேட் பிளவுஸ் பண்றாங்க. சாரிக்கு மேட்சிங்கான பிளவுஸ் வேணும், அதெல்லாம் ஐட்டம்ஸ் இதுல தான் பண்ணுவாங்க. பட்டு பாவாடை தைக்கக்கூடிய ஜாக்கெட், பட்டு ஜாக்கெட்ஸ் தைக்கக்கூடிய மெட்டீரியலுங்க இது. பனாரசி ரொம்பவே நல்லா இருக்கு. பனாரசி மெட்டீரியல். இப்போ இது பாருங்க அது மாதிரி இது காட்டன் இருக்கு. ஓகே. அஜ்ரக் பிரிண்ட் இருக்கு. அதுக்கு கீழே கேமரிக் காட்டன் இருக்கு. சரி. இது எல்லாம் டாப் அடிக்கல ஐட்டம் சார். சரி. 1 பீஸ் டாப் அடிக்க ஐட்டம். அது மாதிரி இது 3 பீஸ் இருக்கு பாருங்க. டாப் பாட்டம் துப்பட்டா. டாப் பாட்டம் துப்பட்டா செட் இருக்கு. வெறும் டாப் பண்ண டாப் இருக்கு. அங்க பாருங்க கேமரா அடிச்சு அது எல்லாமே அஜ்ரக் பிரிண்ட். அங்க பாத்தீங்களா மொத்தமா காட்டன், ஜெய்ப்பூரி காட்டன் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மொத்தமா வச்சிருக்கோம் சார். இது பாருங்க இது பார்த்தா டிஷ்யூ சிம்மர் பொசிஷன் பிரிண்ட் சார். அப்படிங்களா? டிஷ்யூல சிம்மர் பொசிஷன் பிரிண்ட் மொத்தமா நல்லா இருக்கு சார். இதுல சார் நம்ம ரெடி பண்ணனா நம்ம டிசைனர் அது மாதிரி வேணும். ஸ்டிச்சிங் யூனிட்ல சரி சரி டிசைனர் இருந்தா சார் எப்படி வேணாலும் அது தைச்சு எடுப்பாங்க. ஓகே. அதாவது இவங்க வந்து களிமண்ணை கொடுத்துட்டாங்க, எப்படி வேணாலும் பொம்மை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அருமையான டெய்லர் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேற லெவல்ல தைக்கலாம். இது ஸ்பேஸ் சில்க் சார். மொத்தமா சீக்வன்ஸ் ஒர்க், த்ரெட் ஒர்க் மொத்தமா இருக்கு. இதுல நம்ம லெஹங்காவே தைக்கலாம், ட்ரெஸ் மெட்டீரியல் வேணா ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கலாம், கவுன் தைக்கலாம். ஓகே சார். இது பாருங்க என்ன மாதிரி இருக்கு சொல்லி. ஃபேண்டி சில்க் சார். ஃபேன்சி சில்க். ஃபேண்டி சில்க். ஃபேண்டி சில்க் ஆமாங்க. இது மொத்தமா ஜால் ஒர்க் ஐட்டம். ஆனா இப்ப ட்ரெண்ட் போல இருக்குங்க இந்த மாதிரி டிசைனுக்கு மேல ஸ்டிட்ச் எல்லாமே ட்ரெண்டா தான் இருக்கு சார். நல்லா இருக்குங்க. வாவ், இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதாவது ஃபேப்ரிக்கோட நகரத்துக்கு வந்திருக்கோங்க. சூரத் வந்திருக்கோம். சூரத்துல இருக்கக்கூடிய மில்லுல டைரக்டா துணி எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க இதெல்லாம் இது கிடையாது, சாரியோ சுடிதாரோ கிடையாது, ரா மெட்டீரியல் துணி. இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து NS சில்க். இதுல ஒரு டிசைன் தான் காட்டுறோம். இதுல சார் 10 8 கலர் இருக்கும். எப்படி கலர் வந்து அப்படி கலர் வாங்கலாம் நீங்க. சூப்பர். இங்க பாருங்க கிங் ஆஃப் த செக்மெண்ட். இது ஃபேண்டி சில்க் கலர் சூப்பரா இருக்கு பாருங்களேன். மொத்தம் பீட் ஒர்க் எல்லாமே இருக்கு. இதுல சீக்வன்ஸ் ஒர்க், பீட் ஒர்க். இது இந்த சீக்வன்ஸ் காப்பர் கலர்ல இருக்குல்ல, இந்த கலர்ல துப்பட்டா எடுக்கலாம், பிளவுஸ் தைக்கலாம், கான்ட்ராஸ்ட் மேட்சிங் ஐட்டம். ஓகே சார். இது டாப், இது அதோட பாட்டம், இது அதோட துப்பட்டா. அதே மாதிரி இது டாப், இது பாட்டம், இது துப்பட்டா செட். ஓகே ஓகே. இது குர்த்திஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு. இது காட்டன்ல அஜ்ரக் காட்டன். ஓகே. அது மாதிரி இது ரியோன் ஐட்டம், இது கேமரிக் காட்டன். ஓகே. அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சார். இது மாதிரி பிளேன் ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்ன சார்? இது எல்லாமே ஷேட் கார்ட் சார். ஓ இதெல்லாம் பிளேன் மெனூஸா? ஆமா, சாட்டின், கிரேப் எல்லாம் விடுங்க. ஓ லைட், டார்க், டஸ்டி ரேஞ்ச் எல்லாமே இருக்கு சார். வாவ், என்னமா இருக்கு பாருங்களேன். சார் இவ்வளோ வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அதாவது இது ஒரு துணியில மட்டும் இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள், அப்படிதானே சார்? எந்த கலர் கஸ்டமருக்கு வேணும் அந்த எல்லா கலரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சரி சார் சரி சார் சரி சார். இது என்ன சார் அடுத்தது? இது என்ன ஃபேப்ரிக்? காட்டுறேன், தோறங்க. இது தோற. இது பாருங்க அடுத்த ஃபேப்ரிக் நான் மெனுவை திறக்கிறோம் பாருங்க. சினோன் சாட்டின். சினோன் சாட்டினோட கலர் ரேஞ்ச் லைட், டார்க், டஸ்டி. சூப்பரா இருக்கு சார். இவ்வளோ வெரைட்டிஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பாத்தீங்களா? இது ஜஸ்ட் சாம்பிளா தான் காட்டுறேன், நிறைய இருக்கு சார். இது பாருங்க ஜார்ஜெட். இங்க படிங்க. ஜார்ஜெட்டா இது? ஃபாக்ஸ் ஜார்ஜெட். ஃபாக்ஸ் ஜார்ஜெட் இருக்கு, ஸ்டார் ஜார்ஜெட் இருக்கு. பாருங்க எவ்வளவு கலர் இருக்கு, எத்தனை கலர் ரேஞ்ச் இருக்கு. வாவ், லுக்ஸ் சோ பிரிட்டிங்க. வேற லெவல்ல இருக்குங்க இது. பாருங்க இவ்ளோ கலர்ஸ், ஒரே வெரைட்டில இவ்ளோ கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா சார் டிசைனர் சூப்பரா இருந்தா 1920 டிஃபரன்ஸ் பார்க்க மாட்டாங்க. மேட்சிங் டு மேட்சிங் வேணும். அதான் நாங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கணும் சார். அதான் எல்லா ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். அதாவது இவங்கள்ட்ட இல்லாததே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சாரீஸ், சுடிதாரு, வாட் செட்டு, இந்த மாதிரி உமன் சம்பந்தப்பட்ட A to Z வெரைட்டிஸ், ரெடிமேடு பிளவுசஸ்ல இருந்து என்ன இல்லை ஃபேப்ரிக், இது சாரி நைட்டிஸ், லெகின்ஸ், துப்பட்டாஸ்ன்னு சொல்லிட்டு
A to Z அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸ் பண்ணணும். அந்த எல்லா வீடியோஸும் அவைலபிள் இருக்கு. தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோஸ் பண்ணிதான், அதுக்குண்டான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க நேர்ல வாங்க. நேர்ல வந்து எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு உங்க கையோட உங்களோட பண்டலை தூக்கிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் குமிஞ்சு கிடக்கு. ஓகே சார், வேற என்ன சொல்ல விரும்புறீங்க என்னோட மக்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை சார். வீடியோ பார்த்தா ஏதாச்சும் கன்ஃபியூஸ் இருந்தா, ஏதாச்சும் கேக்கு இருந்தா, டிமாண்ட் இருந்தா, வீடியோல தந்திருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ல கால் பண்ணி பேசலாம். பேசி ஏதாச்சும் என்கொயரி இருந்தா கேட்கலாம். அப்படியே நீங்க இங்க வந்து விசிட் பண்ணுன்னா ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பிளேன்ல வந்தாலும் சரி, டிக்கெட் புக் பண்ணா டிக்கெட்டோட ஃபோட்டோ நீங்க பேசுற நம்பர் சேவ் பண்ணி அதுல அனுப்பி விடுங்க. இங்க நீங்க எப்போ வந்தாலும், பாதி ராத்திரியில வந்து இறங்கினாலும், காலையில வந்து இறங்கினாலும், எப்போ வந்து இறங்கினாலும் நம்ம கம்பெனி டிரைவர் இருக்காங்க, ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. அவனால உங்களை ப்ராப்பரா பிக்கப் பண்ணி நீங்க சொல்ற ரேட்ல ஹோட்டல் எல்லாம் காட்டி தந்து புக் பண்ணி நம்ம ஹோட்டல் டு ஷாப் எத்தனை தடவை பிக்கப் பண்றப்ப அவனாலும் ஃப்ரீ சர்வீஸ் தான் சார். அண்ணன் எல்லா வீடியோஸ்ல இந்த விவரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா தாராளமா இவங்க பிக்கப் பண்ணி உங்களையே டிராப்பும் கொடுப்பாங்க. உங்களோட பர்ச்சேஸ்க்கு கூடவே இருந்து ஹெல்ப். அது எதுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் ஏமாத்துவாங்க இங்க. ஓகே ஓகே. அதான் நம்ம கம்பெனில வந்து, நம்ம கம்பெனி வண்டியில வந்து, நம்ம கம்பெனில வண்டியில போனா அது உங்களுக்கு சேஃப்டிக்காக தான் நாங்க இது ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், ஏன் சார் சூரத்துல மட்டும் இந்த ஃபேப்ரிக் இதெல்லாம் இவ்வளவு சீப்பா கிடைக்குது? இந்த ஹப் இதுதானே. அதான் ஹப் இது. சூரத் இஸ் சில்க் சிட்டி சார். புரியுது புரியுது. என்ன இங்க என்ன விலையுதா இல்ல என்ன காரணம்? அதான் சவுதியில பெட்ரோல் சீப்னா அங்க விலையுது பெட்ரோல். இங்க என்ன இருக்கு? இங்க இது இருக்கு, அடுத்தது டைமண்டும் இருக்கு. அப்படி சூரத் இஸ் known for 2 items. ஓகே. ஒன் இஸ் சில்க் சிட்டி. சூரத்க்கு 2 பேர் இருக்கு. ஓகே. ஒன்னு சில்க் சிட்டி, செகண்ட் டைமண்ட் சிட்டி. ஓகே. ரீசன் கேக்குறேன், எதனால சீப்? அது இப்போ இங்கதான் எல்லாம் ரெடி ஆகுது சொல்றேன்ல. எல்லாமே இங்கதான் எப்படி ரெடி ஆகணும் எங்க இருந்து கொண்டு வந்து விற்கல். இங்க வீவிங்ல இருந்து, டைங்ல இருந்து, பிரிண்ட்ல இருந்து, த்ரெடிங்ல இருந்து ஃபினிஷ் வரைக்கும் எல்லாமே சூரத்ல தான் ஆகுது. அது மாதிரி டைமண்ட் பார்த்தா நம்ம இந்த கடுவு மாதிரி இருக்கும், அது எல்லாம் கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அது ஒரு டைமண்டா வெளியில கொண்டு வர்றது ப்ராசஸ் சூரத்ல தான். அதான் சூரத் சிட்டி known for 2 city. ஒன் டைமண்ட் சிட்டி அண்ட் ஒன் இஸ் சில்க். ஒன்னாவது சூரத் இஸ் சென்டர் சிட்டி சார். ஓகே. அங்க பாத்தீங்கன்னா பொம்பை இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா டெல்லி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா கடல் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற சிட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகி ஒரு சென்டர்ல சூரத் சிட்டி இருக்கு சார். சரி. இப்ப கடல் இருந்தா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுமே இங்க இருந்தா ஆகுது சார். வேற உண்டு. இங்க வீட்டுல நிறைய வேலை ஆகும். எப்படின்னா இந்த சாடி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் செய்வாங்க. எல்லாம் வீட்டுல எல்லாம் லேடிஸ் இருப்பாங்க, வீட்டுல இந்த வேலை எல்லாம் செய்வாங்க. அதான் இங்க ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு சார். அப்புறம் இப்ப நம்ம சொல்லுவோம் சிவகாசியில என்னது ஃபேமஸ்? பட்டாசு. பட்டாசு செய்வாங்க எல்லா இடத்துலயும், வீட்டுல குடிசை தொழில் மாதிரி செய்வாங்க, மில்லுல செய்வாங்க, ஃபேக்டரியில செய்வாங்க, வீட்டுல செய்வாங்க. அது மாதிரி இங்க வீட்டுல ஃபேக்டரியில செய்வாங்க, வீவிங் ஐட்டம்ஸ் வீட்டுல செய்வாங்க. அப்புறம் இந்த டிசைன், இந்த கல்லுல ஒட்டுவாங்க. வீட்டா நிறைய லேடிஸ் இப்ப வீட்டுல இருந்து போர் அடிக்கும்ல, அப்படியே வீட்டுல உட்காந்து இருக்குமே, சரி வீட்டுல உட்காந்து செய்வோம், எங்க போகல அவசியம் இல்லை, வீட்டுல இருந்து செஞ்சா ஒரு தொட்டு கிடைக்கும் 2. அப்படி நிறைய வேலை செய்யற பப்ளிக்ஸ் நம்ம சூரத் சைடா இருக்கு சார். அதான் இங்க ரெடி பண்ணி எல்லாமே இங்க ஆகுது. இது ரேட் ப்ராப்ளம் அதுதான். இப்போ நம்ம ஊர்ல போனா இது எல்லாமே அங்க ஒண்ணுமே ரெடி பண்ண மாட்டாங்க, யாரும் வீட்டுல இருந்து வேலை செய்யறது கிடையாது. அதுக்குதான் அங்க ரேட் அதிகம், இங்க சீப் ரேட் சார். அதாவது சார் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு பெரிய சீக்கிரட்டை ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டுல வந்து அங்க ஆட்களோட சம்பளம் அதிகம், இங்க வந்து ஆட்களோட சம்பளம் கம்மி, வீட்டுக்கு உட்காந்து குடிசை தொழில் மாதிரி வேலை செய்வாங்க. அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சேமிப்பு மாதிரி, என்ன சொல்றது, பாக்கெட் மணி மாதிரி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் டைம் பாஸ் மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே இவங்க இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் இந்த இது மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு. குடிசை தொழில் மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் சூரத் ஃபுல்லாகவே நகரத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த சாரீஸ், இந்த ஃபேப்ரிக்காக தான் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சார் சொல்லதை கேட்கும்போது. நம்ம ஊரும் டெவலப் ஆகும் இந்த மாதிரி நம்மலாம் ஒர்க் பண்ணான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம இதை விட முன்னாடி தான் இருக்கோங்கிறத அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Aslam. நன்றி. பார்த்தீங்கன்னா இசித்தால இருந்து பேக் ஆகி நம்ம தமிழ்நாடுக்கு போகக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் எந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னா, இந்த மாதிரி தாங்க பார்சல் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக ஃபுல்லாக வேனில் ஏற்றி எல்லா இடத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு தான் எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் பக்காவாகவும் இந்த மாதிரி இந்த கார்ட்டூனோட திக்னஸ் பாருங்கள் எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கங்க. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி தான் பக்காவாக எல்லா பேக்கிங் ஆகி போயிட்டுருக்குங்க. எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பக்காவான பேக்கிங் அவங்களோட இசிதா ஹவுஸ் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்கிற நேம்லேயே ஃபுல்லாக புக் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸிட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, பின்னாடி எல்லாம் அவங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம சாரீக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா பார்க்கலாமா. சாரியோட சாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் vlogs. இன்னைக்கு நம்ம சூரத்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் த இசிதா ஹவுஸ் ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்திருக்கோங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி நிறைய vlogs பண்ணியிருக்கோம். அதில் இவங்களோட வீடியோஸ் ரொம்பவே தனித்துவமாக இருந்தது. ஏன்னா இவங்களோட கலெக்ஷன்ஸும் வெரைட்டிஸும் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதோட கண்டினியூஸாக இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட என்னென்ன புது ப்ராடக்ட் இந்த ரம்ஜானுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். துணி இது மஸ்லின் துணி, மஸ்லின்ல கொஞ்சம் மினிமம் வலுவலுன்னு இருக்கு. காட்டன்ல ஒரு டிஃபரெண்டான ரயான் ஸ்டைல்ல இருக்கு. ரொம்ப டிமாண்டட் ஐட்டம். அப்படிங்களா? மஸ்லின்ல பீட் ஒர்க் பிளஸ் ஒரிஜினல் மிரர் ஒர்க் இருக்கு. ஓகே, பிளஸ் ஹேண்ட் ஒர்க் பார்டர் இருக்கு. ஸோ இதெல்லாம் அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் சார். பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கே. ஒன்னொன்னும் காட்டுங்க பார்க்கலாம் உங்க கடை வண்ணத்தை. காட்டுக்கு முன்னால ரேட் சொல்லட்டா சார்? சொல்லுங்க. இந்த செக்ஷன்ல தான் காட்டியிருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் டிஜிட்டல் பிரிண்ட்ல சார். இது இல்லாம இன்னும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு? நிறைய இருக்கு சார். எல்லாமே ஒரு 6000 8000 சாம்பிள் இருக்கு. அப்படியா? இது அடிச்சு காட்டுங்க உள்ள வரைக்கும். ஓகே, இது பாருங்க, பாகிஸ்தானி நிறைய கேட்பாங்க. ஜார்ஜெட்ல பாகிஸ்தானி ஐட்டம், கான்ட்ராஸ்ட் மேட்சிங் ஐட்டம், ஒர்க் ஐட்டம், மொத்த ஹேண்ட் ஒர்க் ஐட்டம், பாகிஸ்தானி ஐட்டம் நல்லா இருக்குங்க. நல்லா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே ஸ்டிச்சு குர்த்தி அப்படின்னு வச்சிருக்காரு. ஜிம்முச்சி ஃபேப்ரிக், அதுல ஹேண்ட் ஒர்க் இருக்கு. நெக்ல போஸ்லர்ல மொத்தமா ஹேண்ட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே இருக்கு. அப்படியா? குவாட் செட் காட்ட போறோம். அன்ஸ்டிச்டு குவாட் செட் வந்துச்சு எல்லாம் பாருங்க. நம்ம சொல்லி வாய மூடல குவாட் செட் எடுத்துட்டு கொடுத்துறாரு அண்ணன். இது குவாட் செட்டுங்க. குவாட் செட்ல என்ன ரேட்ல சார் ஸ்டார்ட் ஆகுது? குவாட் செட் ரொம்ப டிஃப்ரெண்டான கலரு. இந்த லெனின் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் குவாலிட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இது லெலின் இல்ல, லெலின் காட்டன் தான். ஓ, லெனின் தானா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் vlogs. இன்னைக்கு நம்ம சூரத்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா குர்த்திஸா இருக்கட்டும், குவாட் செட்டா இருக்கட்டும், இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெஸ் மெட்டீரியல், பாகிஸ்தானி ட்ரெஸ் மெட்டீரியல், அன்ஸ்டிச்டு, அப்புறம் ஸ்டிச்சு, இந்த மாதிரி ப்ரீமியம் குர்த்திஸு, லெஹங்காஸ்ன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்ஜானுக்காக எக்கச்சக்கமான புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட தமிழ் பேசக்கூடிய ஃப்ளோர் மேனேஜர் இருக்கிறதுனால அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க.